ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செவி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் பாட்டி சொன்ன சமையல் குறிப்பு வந்து 2 போட்டிருக்கேன். 2ம் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்ட் 3. இந்த 3லேயும் ஒரு 10 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து தோசை வந்து சுடுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து தோசை வந்து வரவே வராது. சப்பாத்தி இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா வந்து தோசை வந்து அவ்வளோக்கு வராது. அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில் வந்து கொஞ்சமாக வந்து புளியை வந்து அந்த வெள்ளை துணியில் வச்சு கட்டிட்டு லைட்டாக வந்து எண்ணெய் தொட்டு தோசைக்கல்லை வந்து லைட்டாக சூடாகவே இருக்கணும். அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது அந்த புளியோட தன்மை வந்து இந்த தோசைக்கல்லில் வந்து படும். ஸோ அப்புறமேட்டு அதெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தோசை ஊற்றி பாருங்கள். தோசை வந்து சூப்பராக மொறுன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2, இப்போ ரவா, மைதா இதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம். ஸோ இதில் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா புழு வரும். ஸோ அந்த புழு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வசமை வந்து அப்படியே போடாமல் லைட்டாக நச்சு மட்டும் போடுங்க, தட்டி மட்டும் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா ரவாவில் மைதாவில் வராது. ஸோ இதை வந்து சர்க்கரையிலையும் போட்டு வைக்கலாம். சர்க்கரையில் போட்டு வச்சிங்கன்னா எறும்புலாம் வந்து வராமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, இப்போ தயிர்லாம் வந்து நீண்ட நேரம் வந்து புளிக்காமல் இருக்கும். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் பாட்டி சொன்ன சமையல் குரூப்பில் பார்ட் 1லலாம் சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து போட்டு வச்சா வந்து தயிர் வந்து ரொம்ப நேரம் புளிக்காது, அப்படியே வந்து இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு டிப் சொல்லியிருக்கேன். இஞ்சியில் வந்து தோலை வந்து சீவிடுங்க. சீவிட்டு இஞ்சியை வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன சைஸு இஞ்சி துண்டை எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு லைட்டாக வந்து தட்டி போட்டுருங்க. தயிரில் போட்டிங்கன்னா வந்து தயிர் வந்து புளிக்காமல் எப்போ போட்டோமோ அப்படியே வந்து இருக்கும். தயிர் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ பூரி, சப்பாத்தி இதெல்லாம் வந்து மாவு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக ஆயிடும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்போம். நம்ம வந்து அப்படியே எடுத்து வைக்காமல் அந்த மாவில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காற்று போகாத ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து அந்த மாவை போட்டு வைங்க. ஸோ அந்த மாவில் வந்து கலரும் மாறாது, அந்த தன்மை வந்து அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5, இப்போ பூரி செய்வதுக்கு வந்து நம்ம மாவு எல்லாமே வந்து பசைவோம். பூரியும் சப்பாத்தியும் இது செய்கிறதுக்கு வந்து மாவு பசைவோம். அதில் லைட்டாக வந்து சர்க்கரை இருக்குல்ல, நம்ம டீ காஃபி போடுற சர்க்கரை வந்து அந்த வெள்ளை சர்க்கரை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் மாவு பசைஞ்சு பூரியெலாம் சுட்டு பாருங்கள். நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா உப்பி வரும். ரொம்ப நேரம் வந்து அந்த புஷ்ஷுனே இருக்கும். அந்த பூரி காஞ்சி போகாது, அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6, பால்லாம் காய்ச்சும் போது அந்த பால் வந்து சம்டைம்ஸ் பொங்கி ஒழிஞ்சிரும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த ஒரு மரக்கரண்டி இருக்குல்ல, மரக்கரண்டியை வந்து அந்த பாத்திரத்தில் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பால் வந்து பொங்கி பாலுக்கு மேலே பாத்திரத்தில் மேலே வலிஞ்சு கீழெலாம் வந்து போகாது, அப்படியே வந்து இருக்கும். பால் வந்து பொங்கி வழியாது. ஸோ ஒரு கரண்டியை வந்து அது மேலே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா பால் வந்து கீழே வடியாது. ஸோ டிப்ஸ் நம்பர் 7, இப்போ அரிசியில் வந்து பூச்சிலாம் வரும். சம்டைம்ஸ் பூச்சி, புழு இது எல்லாமே வந்து வரும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து வரமிளகா இல்லைன்னா வந்து பிரியாணியில் இல்லை வரமிளகாவும் போட்டு வைக்கலாம், பிரியாணி இலையும் போட்டு வைக்கலாம். ஸோ போட்டு வச்சா அவ்வளோ சீக்கிரம் வந்து அரிசியில் வந்து பூச்சி, புழு இது மாதிரி வராது. இப்போ நம்ம அரிசியில் கொஞ்சம் இந்த மழை சீசன் அந்த மாதிரி வரும்போது இது மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் வந்து மசாலா பொருளாக இருக்கட்டும் சரி, நம்ம வந்து யூஸ் பண்ணுற அரிசி இந்த மாதிரிலாம் இருக்கட்டும், பருப்பு எதுனாலுமே ஈரம் கையோடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப நாள் வந்து அந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். டிப்ஸ் நம்பர் 8, தோசை வந்து சுடும்போது நல்லா பொன்னிறமாக நல்ல முறுமுறு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து இந்த தோசை மாவில் வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவு, ஸோ அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளக்கிட்டு தோசை ஊற்றி பாருங்கள். சூப்பராக வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். பார்க்கவும் வந்து நல்ல பொன்னிறமாக வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். இப்போ ஏலக்காய் பொடிலாம் வந்து நம்ம செய்வோம். மிக்சியில் வந்து ஏலக்காய் பொடியை மட்டும் நம்ம எடுத்துருப்போம். அது வந்து அவ்வளோ நைஸாக அரைக்காது. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தான் ஏலக்காய் வந்து எடுத்துருப்போம். இங்கே கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்வீட்லாம் வந்து செய்யும்போது அந்த ஏலக்காய் வந்து சேர்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து சர்க்கரையும் அந்த ஏலக்காயோடையே போட்டு
மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கும் போது ஏலக்காய் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும், நல்லா வந்து தூளாயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. இப்போ வந்து நம்ம உளுந்த வடை செய்வோம், மெதுவடை. ஸோ அது செய்யும்போது நம்ம உளுந்து வந்து ஊற வைப்போம். அதோடையே வந்து கொஞ்சமாக வந்து பச்சரிசியும் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்சு அரைக்கும் போது மெதுவடை வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த 10ல் ஏதாவது 1 2ஆவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. ஸோ ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.